ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஜீசுவை பார்த்து தான் அவங்க அம்மாவுக்கு தான் ஒண்ணுமே புரியல, சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன்னு விசாரிக்கிறாங்க. அவளும் நீங்க தானே அவங்க கிட்ட தெளிவா சொன்னீங்க என்ன அனுப்பி வைக்க சொல்லி, இப்ப என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்காங்கிறீங்க? இதுதான் நான் இருக்க போற வீடுன்னு ஆகியாச்சு, எப்போ வந்தா என்ன இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாளா அவங்க அம்மா. அவங்க அப்பாவை பாக்குறாங்க. அவரு நீ வந்துட்டல்லமா, அதுவே எனக்கு போதும், மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஃபைனலி நீ வீட்டுக்கு வந்துட்டியா, சரி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசலாமா அப்படின்னு கேக்குறான். அவங்க அப்பாவும் போய் எல்லாரையும் கூப்பிடுப்பாங்கிறாரு. இவ இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும், இது வந்தாலும் பொறுமையா பேசிக்கலாங்கிறா. தங்கச்சிக்காரி அப்பதான் வெளில போயிட்டு திருட்டுத்தனமா உள்ள வருவா. இவங்க எல்லாரும் நிக்கிறத பார்த்துதான் அவளுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நீங்க யாருன்னு விசாரிக்கிறா. ஜீசு, ஓ உனக்கு நான் யாருன்னு தெரியாதுல்ல, இவங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியும், அவங்க உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இவ அங்க இருந்து கிளம்பிட்டா. இப்போதைக்கு ஈரனோட ரூம்ல தான் அவளை தங்க வைக்கிறாங்க. இவ இந்த இடத்துல தானே ஜியான் இருந்தா, சோ எனக்கு அவ்வளவு கம்ஃபர்டபிள் கிடையாது, இந்த பெட்டு கவர் எல்லாத்தையும் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்றேங்கிற. அவங்க நாளைக்கு காலையில கண்டிப்பா பண்ணிடுறேங்கிறாங்க. ஏன் இப்ப பண்ண என்ன தப்பு இருக்குன்னு கேட்டுதான் அவங்களே ஒரு நிமிஷம் மிரண்டுட்டாங்க. சரி ஓகே நாங்க உடனே பண்ணிடுறோம்னு அங்கிருந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஹீரோ அது வந்து ஜீசுன்னு ஆரம்பிக்கும் போதே அவ என்ன நீங்களும் சாரியா ஃபீல் பண்றீங்க அவ்வளவுதானே, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமே, நான் இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், கிளம்புங்கன்னு அவனையும் அனுப்பிச்சு வச்சுட்டா. ஜீசு கீழே இறங்கி வருவா. அவங்க அம்மா எதனா வேணுமாமான்னு கேக்குறாங்க. எனக்கு தண்ணி வேணும் நானே எடுத்துக்கிறேன்னு போறா. இவங்க இல்லம்மா நீ இங்கே இரு, அதுக்குதான் மெய்டு இருக்காங்க, அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க, உனக்கு எதனா வேணும்னா உன் ரூம்ல போன் இருக்கும், ஜஸ்ட் ஒரு கால் பண்ணினாலே கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னதுக்கு சும்மா எல்லாத்துக்குமா போன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு டிவியை பார்த்ததுமே ஐயோ எவ்வளவு பெரிய டிவி இருக்குன்னு ஆசையா வந்து போடுறா. அவங்க அம்மா இல்லம்மா லிவிங் ரூம்ல இருக்க டிவி பார்க்க கூடாதுங்கிறாங்க. அப்ப எதுக்கு இந்த டிவி இங்க இருக்குன்னு கேக்குறா. இல்ல நைட்ல பார்க்க கூடாது, அதுக்கு பதிலா புக் படிக்கணும், அதுதான் எங்களோட வழக்கம்னதுக்கு எனக்கு அந்த வழக்கம் கிடையாது, எனக்கு புக் படிக்கிற இன்ட்ரெஸ்டும் இல்ல, நீங்க சொன்னதால இப்ப டிவி பாக்குற இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு அங்க இருந்து ஓடிட்டா. அவங்க அம்மாவா தகச்சு போயிட்டாங்க. ஒரே குடும்பத்துல எப்படி ரெண்டு பொண்ணுங்க வேற வேற கேரக்டர்ல இருக்குன்னு ஹீரோவும் தங்கச்சிக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறான். இதுதான் நடந்துச்சுன்னு. அவ அன்னைக்கே அவ சொல்லி இருக்கலாம். இப்பதான் எனக்கே அவளை ரொம்ப பிடிச்சு போய் ஒரு அக்காவா நான் ஏத்துக்கிற டைம்ல போய் இப்பெல்லாம் நடக்குது பாருங்க, எல்லாம் விதின்னு அவளும் ஃபீல் பண்றா. ஹீரோவும் ஹீரோயின்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா அதுங்க ரெண்டுத்தையும் என்ன பண்றதோ தெரியல, இந்த ராத்திரி வேலையில போய் இவ்வளவு அனுப்பி வச்சிருக்க பாருங்கன்னு கத்திட்டு இருக்கா. அவங்க அப்பா அவ வந்திருக்க கோணத்தை பார்த்தாலே தெரியல, அவ பயங்கர கோவத்துல அவங்க கிட்ட சொல்லாம கூட கிளம்பி வந்திருக்கா. சொல்லக்கூடாதுன்னு மேபி அவங்கள மிரட்டி இருப்பாளோ என்னமோ, அதனாலதான் சொல்லாம விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்னவாவனா இருந்துட்டு போகுது, அவ நடந்துக்கிற விதம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கவே இவரு என்ன ஒருவேளை நம்மளோட சொந்த பொண்ணையே உனக்கு பிடிக்காம போயிடுச்சோ, நீ ஜியான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப இப்படி இல்லையே, ரொம்ப சந்தோஷமால அவளை வெல்கம் பண்ண, அவ வந்தா போதும்னு, ஆனா இவ ஏன்டா வந்தாலும் நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒன்னும் புரியலையேன்னு. எதுக்கு அவங்க அம்மா ஆமா உங்களுக்கு மட்டும் அவளை நார்மலா நம்ம பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ண தோணுதா என்ன, ஓவர் நைட்ல எனக்கு அவ பொண்ணு இல்ல இவனு கம்ப்ளீட்டா மாறி போயிருக்கு, இவளை பத்தி கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் எடுக்கும், அதுக்குள்ள அவளே என்ன வெறுக்க வைக்கிற மாதிரி எதனா பண்ணிட கூடாதுன்னு தான் எனக்கு பயமா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவோ என்னவாவனா இருந்துட்டு போகுது, அந்த பொண்ணுகிட்ட மதியம் நான் பேசுறப்பயே மனசு ஃபுல்லா அவ்வளவு பாரத்தோட பேசியிருக்கா, ஏன்னா நம்மளும் அவளை மிஸ் பண்ணிருக்கோம், அவங்க அம்மா அப்பாவும் அவளை ஏமாத்திருக்காங்க, ரெண்டு இடத்துல இருந்துமே அவளுக்கு பெரிய அடியா விழுந்திருக்கு, அதனால இப்போதைக்கு அவ எப்படி இருக்காளோ அவ போக்குல விட்டுரு, இதை மாத்து அதை மாத்துன்னு அந்த பொண்ணை நீ டிஸ்டர்ப் பண்ணாதன்னு ஒரு வார்னிங்கையும் கொடுத்துறாரு. இவங்க ஜியான பண்ண டார்ச்சருக்கு வச்சு செய்யறதுக்கு தான் ஜீசு வந்திருக்காப்ல. அவ சாப்பிடுறதே இந்த சில பேர் சத்தம் போட்டு சாப்பிட்டா பக்கத்துல இருக்கவங்களுக்கு வெறி ஆகும்ல, ஜீசு வர பயங்கர சத்தம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கால, அவங்க யாராலையுமே நார்மலா சாப்பிடவே முடியல, அவங்க யுன்சுக்குங்கிறாங்க, என்ன நீங்க ஜீசுன்னே கூப்பிடலாம் யுன்சுக்குன்னு கூப்பிடாதீங்கிறா, இந்த வீட்டுல நீ இருக்க வரைக்கும் நீ எங்களோட யுன்சுக்கு தாமா, நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம்னு அவங்க சொல்றாங்க. இவன் எனக்கு போக போக்கிடம் கிடையாம தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அவங்களோட பொண்ணா வாழ்றதுக்கு ஒன்னும் நான் வரல, அவங்களே நான் அவங்களோட சொந்த பொண்ணா பாக்கல, ஜியானும் ஒரு புறம் ஜாலியா இந்த இடத்துல இருந்தா, அப்படி இந்த வீட்டுல என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், மத்தபடி வேற எதுக்காகவும் இல்லங்கிறா அவங்க. சரி ஓகேமா சாப்பிட்டு முடியும் உட்காந்து பேசலாங்கிறாங்க. இவா ஐயோ அதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, நான் வேலைக்கு போய் ஆகணும்னு அங்க இருந்து எழுந்து ஓடிட்டா. தலையிலே கை வச்சுட்டாங்க, அவ்வளோ டயர்ட் ஆயிட்டாங்க இவங்க. இன்னைக்கு நான் எங்கேயும் போலன்னு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன், ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. தங்கச்சிக்காரி வந்துட்டு அம்மா என்னோட பாடி கார்டுக்கு கொஞ்சம் கால் சதை பரண்டுட்டு, அதனால அவனுக்கு ஒரு வாரம் லீவு கேட்டான்னு நானும் கொடுத்துருக்கேன், அது வரைக்கும் மட்டும் நான் டாக்ஸி பிடிச்சி போறேன், இல்ல நானே எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறா. இவங்களும் என்னமோ பண்ணிக்கோங்கம்மா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. ஹீரோ ஜீசு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட விசாரிக்கிறான், ஜியான் வீட்டுக்கு வந்தாலன்னதுக்கு இல்ல நேத்து நான் வீட்டுல இருந்து கிளம்புற வரைக்கும் அவ வரல, அதுக்கப்புறம் வந்தாலா என்னங்கிறது எனக்கு தெரியலங்கிறா. நேத்து ராத்திரி வரைக்கும் வரலையா, அப்ப எங்க போயிருப்பா என்ன ஆகிருக்குன்னு இவன் பாத்துறவே அவளை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க, அவ என்ன உங்க தங்கச்சியா, நான் தானே உங்க தங்கச்சி, அதுல எந்த மாற்றமும் இல்லையேங்கிறா. இவன் இல்லம்மா ஒரு காலகட்டத்துல என்னோட தங்கச்சியா இந்த வீட்டுல என் கூட இருந்தவ தானே, அப்ப அவளை பத்தி அந்த அக்கறை கூட நாங்க படக்கூடாதானா, ஆமா பெருசா 1-2 வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டீங்க, கொஞ்ச நாள் தானே ஓவரா சீன் போடாதீங்க, அவளே வந்து சேர்ந்துருவான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இவனுக்கா ரொம்ப பயமா இருக்கு, அவ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தா, வந்தவ பாதி வழியில எங்க போயிருக்கணும், ஏதோ ஒண்ணு தப்பா
இருக்கேன்னு அதே யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாரு, என் பொண்ணு காணாம போனான்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாள் ஆகுது, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலான்னா 3 நாட்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, அதிக நாள் ஆகட்டும், அப்படி வேணா பாக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா கோவத்துல கத்திட்டு கிடக்காரு. இப்ப செத்தானா அப்ப நீங்க பொறுப்பு ஏத்துப்பீங்களான்னு ஹீரோக்கா இதுக்கு மேல பொறுமை தாங்கல. ஏன்னா அவ வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தவ திடீர்னு காணாம போயிருக்கா. அதனால அவளோட பழைய ஸ்கூல் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து இதுல இருக்க எல்லார்கிட்டயுமே எதனா ஒரு வகையில ஜியான் பேசிருக்காளா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்து சொல்றா. அவ ரொம்ப டேஞ்சர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இப்ப ஜீசு தங்க போற அந்த ரூம்ல என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்டே பொறுப்பு ஒப்படைச்சிட்டா. ஆனா ஜியான் அந்த இடத்துக்கு வர போறான்னு தெரிஞ்சு இவங்க ஆசையா ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்ணிருப்பாங்க. அந்த ஆசையோ ஆர்வமோ ஜீசுக்கு பண்றதுக்கு இவங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன்னா ஜியான் தன்னோட பொண்ணா இருந்துட கூடாதான் தான் இவங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இவ பிரெட் கொண்டு வரா. அந்த கெஃபே அக்கா, நான் தான் பிரெட் வேணான்னு உங்க ஓனர் கிட்ட சொல்லிட்டேனே, எதுக்காக மறுபடியும் பிரெட் கொண்டு வரேன், கொண்டு வராதங்கிறாங்க. இவ எங்க பாஸ் உங்ககிட்ட ரொம்பவும் வளைஞ்சிட்டு கிடக்காருன்னு தான் நீங்க இப்படி பண்றீங்க, அவரு தனியாவே வாழ்ந்துட்டு கிடக்கவே புத்தி பேதலிச்சிருச்சு உங்களை மாதிரி அழகான ஒரு பொண்ணு பார்க்கவே, அதனாலதான் இந்த மாதிரி எத்தனை ட்ரை பண்றாரா இருக்கும்னதுக்கு இவங்க என்னது தனியா இருக்காரு, அவருக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேக்குறாங்க. இவ இல்ல, அவருக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல, எங்களோட பேக்கரிக்கு கீழேயே சின்னதா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு, இனிமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அவருக்கு கல்யாணம் ஆகலங்கிறதே உங்களால ஏத்துக்கவே முடியல. இவர் ரிட்டன் அவங்க பாஸ் கிட்ட வந்துட்டு, நான் அப்பயே சொன்னேன் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியல, கல்யாணம் ஆன பொண்ணு பின்னாடி போய் சுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க, இப்ப பாருங்க பிரெட்டும் வேணாம் நம்மளோட அக்கௌண்ட்டே அவங்க செட்டில் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அதை கொடுத்ததுமே இவர் டென்ஷனா அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த அக்கா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தவங்க, ஐயோ மறுபடியும் நம்மளுக்கு இவன் நூல் விடுறான் போல, அதுக்கு பிடி கொடுக்க கூடாதுன்னு அவர் வர்றத பார்த்ததுமே, ஐயோ ஹனி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற மாதிரி ஒரு நடிப்பை போட்டுட்டு இருப்பாங்க. இவர் வந்து போனை பிடிங்கிக்கிறாரு. அவர் பாக்குற பார்வையிலே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க, என்ன பார்த்து கேலி கிண்டல் பண்றதுக்காகவா, பாரு என்ன விட்டுட்டு போனல, ஒரு சீரழிஞ்ச வாழ்க்கையில சின்ன பின்னம் ஆகிட்டியான்னு என்ன பார்த்து சிரிக்கிறதுக்காக வந்தீங்களான்னு, நீ ஒரு பைத்தியக்காரி, சரியான முட்டாள், எங்கடி போனா என்னோட பழைய காதலி, அவ எப்பயுமே பிரில்லியண்டா யோசிப்பா, எதுக்கும் பயப்பட மாட்டா, அவ்வளவு சந்தோஷமா இருப்பா, ஆனா இப்ப இருக்கவ எப்ப பாரு டயர்டா பைத்தியக்காரி மாதிரி இருக்கா, நான் அவளை எவ்வளவு மிஸ் பண்ற தெரியுமான்னதுக்கு இவங்க, யோ என்னையா என்னென்னமோ பேசிட்டு இருக்க, நீ சரியான சைக்கோவா இருப்ப போல, இங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கவா, நீ ஒன் மேன் ஷோ தான் நடத்திட்டு கிடக்க, உன்னோட கதைக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சு விட்ட ஒரு கதை அது, இப்ப நீ மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்றதுக்காக நான் அதுக்கெல்லாம் மயங்கி உன்கிட்ட வந்துருவேன் அப்படிங்கிற நினைப்ப மட்டும் தயவு செஞ்சு அழிச்சிரு, நீ தலைகீழ நின்னாலும் உன்ன ஒரு பொருட்டா கூட நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னதுமே அவரு சிரிக்கிறாரு. பரவாயில்ல இப்பயாச்சும் மேடம்க்கு கோவம் வந்துச்சு, அப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் என்னோட பிரெட்டையும் இங்க விக்கலாம்ல, அதுவும் பிரச்சனை இல்லை தானே, வித்துக்கோ, அதுல எல்லாம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லங்கிறாங்க. இவரு அப்ப ஓகேமா, இப்ப நான் இந்த பிரெட் வச்சுட்டு போறேன், அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. தம்பி பையா அவங்க அண்ணன் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சின்ன வயசுல இருந்து நிறைய இவனுக்காக அவங்க அண்ணன் உழைச்சு கொட்டிட்டே இருந்திருப்பான்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக ஃபர்ஸ்ட் $1000 போட்டு கொடுத்து விட்டுருக்கான். அவங்க அண்ணன், டே அப்ப நீ காலேஜ் படிக்கலானதுக்கு, இல்ல அண்ணா எனக்கு அதுக்கு போக விருப்பம் இல்ல, நான் ஃபெயிலும் ஆகிட்டேன், ஆல்ரெடி அப்பா கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு தான் ஆசை, நீயும் அக்காவும் மட்டுமே எவ்வளவு நாள் தான் கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க இந்த ஃபேமிலிக்காக, கொஞ்சம் நானே ஹெல்ப் பண்ணணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னுமா. அவங்க அண்ணன், இதை விட பெரிய ஒரு விஷயம் இருக்குடா, அதை கேட்டா நீ என்ன ஆவியோ, நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. இவனுக்கா அவங்க அம்மா மேலதான் இன்னும் கோவம் அதிகமாகுது. அவங்க அக்காக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்புறான், அக்கா நான் கேட்டேன்க்கா, எனக்காக வச்சு ஒரு போன் கால் பண்ணு, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு. அந்நேரத்துக்கு கரெக்டா தங்கச்சிக்காரி கால் பண்றா. இவன், நான் கேள்விப்பட்டேன் உங்க ஃபேமிலியால எங்க ஃபேமிலிக்கு அவ்வளவு பிரச்சனை, ரெண்டும் எனிமி ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் நான் இதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ண என்னால முடியாதுங்கிறா. இவன், டி என்னடா திடீர்னு இப்படி கை வச்சா நான் என்னடா பண்ணுவேன், நியாயப்படி பார்த்தா உன் குடும்பம் தாண்டா மெயினா எங்க குடும்பத்தை ஏமாத்தி இருக்க, அப்ப அவங்களுக்கு கொஞ்சமாச்சு நன்றி கடன் பண்ற விதமா இந்த குடும்பத்தை நீ காப்பாத்தி விட்ட அப்படிங்கிற ஒரு பெருமை உனக்கு சேரும்ல, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாத, உன்னை தாண்டி எனக்கு யாராலையுமே ஹெல்ப் பண்ண முடியாது, ஜியான்காகவாச்சு இதை பண்ணேன்னு எமோஷனலா அட்டாக் பண்ணவே அவனும் ஒத்துக்கிட்டான். தனியா மீட் பண்ணவும் கூப்பிட்டு விட்டுருக்கா. அவன் வர்றதுக்குள்ளவே அவனுக்கான அமௌண்ட்டையும் போட்டு விட்டுட்டா, $20,000. நான் பணத்தை கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் டீலிங் கேன்சல் ஆகாது, உன்னை தாண்டி எனக்கு வேற யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது, அது தெரிஞ்சும் இப்படி கழட்டி விட்டு போறேன்னு நீ இடைக்கடைக்கு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கு கொடுத்த ஒரு வாரம் லீவும் முடிய போகுதுடா, வேற எதனா பிளான் போட்டு குடுடா, இல்லைன்னா நான் வசமா சிக்க வேண்டியது வரும், எங்க வீட்டுல இப்ப ஏற்பட்ட பொண்ணே வேணான்னு கொன்னே விடுவாங்கடா, பிளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கவே அவனும் சரி ஓகே ரொம்ப அழுவாத நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கா. சுத்தி முத்தி பாக்குறப்ப கடைசியா அவ ஃப்ரெண்டு கூட பார்த்த ஞாபகம் வருது. அப்போ ஒருவேளை அவன் கூட இருப்பானோன்னு அவங்க தான் இவங்களோட கம்பெனிக்கு வுட் எல்லாம் சப்ளை பண்ணிருப்பாங்க. அந்த கம்பெனி அட்ரஸ் கண்டுபிடிச்சு டைரக்டா அங்கேயே வந்துட்டு அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசி ஆகணும் வான்னு அவங்க கிட்ட போயிட்டு ஜியானை பாத்தியான்னு கேட்டா அவன் சொல்லவே மாட்டான். உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும், நீ அவளை பின்தொடர்ந்து வந்த ஒரு ஸ்டாக்கர், உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டே பேசவே ஹீரோ கடைசியில கார்டு எடுத்து கொடுக்குறான். அந்த கார்டை வாங்கி பார்த்த அப்புறம் தான் தெரியுது இவனோட கம்பெனில தான் ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு. கம்பெனில ஒரு சின்ன பிரச்சனை, அதனால ஜியான் ஆபீஸை விட்டு
கிளம்புனவதான் அடுத்தது எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியாது. அவளை கண்டுபிடிச்ச அப்படின்னா ஒரு சின்ன கால் பண்ணி சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், என்ன பகையா இருந்தாலும் அதை மறந்துட்டு ஒரே ஒரு போன் கால் பண்ணி சொன்னா போதும், மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் என்ன புரிஞ்சுக்கிறான், ஹீரோ வைஸ் பிரசிடென்ட், அந்த கம்பெனில ஒரு எம்ப்ளாயா வேலை செய்யறவள ஹீரோயின். சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்திருக்கு. அவங்க ஃபேமிலி ஹீரோயினை வேலை விட்டு தூக்கி அங்கிருந்து துரத்தி விட்டாங்க அப்படின்னு இவன் ஒரு கால்குலேஷனை போட்டு வச்சுட்டான். ஜீசு கிட்ட மல்ல அடிக்கிறதே அந்த குடும்பத்துக்கு முக்காவாசி நேரம் வீணா போயிட்டு கிடக்கு. டேபிள் மேல கை முட்டிய வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. பணக்காரங்க அப்படிலாம் சாப்பிட மாட்டாங்க போல. தங்கச்சிக்காரி அக்கா முட்டி டேபிள் மேல படுற மாதிரி சாப்பிடக்கூடாதுங்கிறா. இவ எதுக்காக ஏன் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு கேட்க அவங்க அம்மா அதுதான்மா டேபிள் மேனர்ஸ்ங்கிறாங்க. இவ அப்படி ஒண்ணு இருக்கா என்ன, எங்க இருக்கு அதை காமிங்கன்னு. எதுக்கு அதை காமிக்கலாம் முடியாதுமா, அது நம்ம பழக்க வழக்கங்கள்ல ஒண்ணு. டேபிள் மேல இருந்து கையை எடுத்துட்டு கீழே வச்சு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ எதுக்காக அப்ப டேபிள் வச்சிருக்கீங்க, அது மேல என் கையை வச்சு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு எதுக்கு ஒரு டேபிள் இங்க இருக்கணும், கண்ணுக்கு தெரியாத ஒரு மேனர்ஸ்க்கு குடுக்கற மதிப்பை எனக்கு குடுக்கலாமே, நான் ஆசையா நல்லா இருக்குன்னு தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன், அது ஏன் இப்படி நச்சரிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க தங்கச்சிக்காரி ஐயோ அப்பா அம்மா கிட்ட அப்படி எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாதுங்கிற. இவ எதிர்த்து பேசல, அவங்க கேட்ட கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கேன், அது கூட சொல்லக்கூடாதான்னு கேக்குறா. அவங்க அப்பா சரி ஓகேமா உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி சாப்பிடுறியோ சாப்பிடுறாமாங்கிறாரு. இவ எனக்கு சாப்பிடுற மூடே போயிடுச்சு இதுங்களாலன்ட்டு அங்க இருந்து எழுந்திருக்கிறா. அவங்க எழுந்திருக்காத உட்காரு, எதுக்காக இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்செட் ஆகிட்டு இருக்க, நாங்க அப்படி என்ன சொன்னோன்னு கேட்க இவ ஏன் அப்செட் ஆகக்கூடாது, அதுலயும் எதனா வச்சிருப்பீங்களே சொல்லுங்கன்னு கேட்க அவங்க அம்மாவோ ஆமா நம்மளுக்கு கோவம் வந்தாலுமே யார் மேல எவர் மேலன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு எல்லார் மேலயும் அந்த கோவத்தை காமிச்சிடக் கூடாது, அதை கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நம்ம அடக்கி வச்சுக்கணும், வெளிப்படையா அதை காமிக்கிறது கூட ஒரு வீக்னஸ் எல்லாத்துக்கும் பாடம் எடுக்கிறாங்களா. இவ எனக்கு அந்த கோவம் வந்தா நான் வெளிப்படையா காமிக்கணும், உள்ளுக்குள்ளே வச்சு அதை அணைத்திட்டு கிடக்க, நீங்க ஒன்னும் வெளியாட்கள் கிடையாது, உங்க மேல காமிக்க வேண்டிய கோவத்தை உங்க மேல தானே காமிக்கணும்னு கேக்குறா. தங்கச்சி அப்ப நீங்க எங்க மேல கோவத்தை காமிப்பீங்களான்னா ஜீசு ஆமா நான் காமிப்பேன், ஏன்னா உங்க அப்பா அம்மா தாண்டி என்ன தொலைச்சிருக்காங்க, அப்ப வேற யார் மேல காமிக்கணும்னு சொல்ல வரேன்னு கேக்குறா. அவ இல்ல அது ஒரு விபத்து தானே, அந்த விபத்துக்கு யார் காரணமாக முடியும்னு கேக்குறா. ஜீசு கேக்குறால சொல்லுங்கம்மா உண்மையாவே அது ஒரு விபத்தா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கால. அவங்க அப்பா ஆமாடாமா அது ஒரு விபத்து தான், வண்டி ஓட்டிட்டு வரப்போ ஒரு விபத்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் நீ மிஸ் ஆகிட்டேன்னு, அதுக்கு இதை விட பெரிய பொய்யை நான் கேட்டதே கிடையாது, நான் ஆல்ரெடி ஆர்டிகல் ஃபுல்லா படிச்சுட்டேன், யாருன்னா ஒரு 3 வயசு சின்ன குழந்தைக்கு ரேரா கிடைக்கக்கூடிய ஒரு பிங்க் டைமண்ட்ல செய்யப்பட்ட கிளிப்பை மாட்டி விடுவாங்களா, இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸான ஆளால மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும், அதனாலதான் நான் தொலைஞ்சோ போனேன். சரி நீ சொல்லு, நீ பயங்கர பசியில இருக்க, உன் எதிர்க்க பிரெட் கிடக்கு, அந்த பிரெட்டை நீ எடுத்து சாப்பிடுவியா மாட்டியான்னு கேக்குறா தங்கச்சிய. அவன் நான் சாப்பிடுவதானதுக்கு ஆமா அதுதான் நடந்திருக்கு, காசே கண்ணுல பாக்காதவங்க கண்ணுல அந்த பிங்க் கலர் டைமண்ட் அதுவும் ஒயிட் டைமண்டை விட 100 மடங்கு விலை மதிக்கத்தக்க ஒரு விஷயத்த பார்த்தா சும்மா விடுவாங்களா, அதுக்காக என்னையும் சேர்த்து தூக்க தானே செய்வாங்கங்கிறா. அவங்க அம்மா இல்லம்மா நம்ம கார்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அதனால எங்க மிஸ் ஆக போகுதுன்னு நான் யோசிச்சேன், அதான் கேஷுவலா மாட்டிட்டு இருந்தோன்னதுக்கு இவ ஆக மொத்தம் நீங்க ஒரு விபத்துலயும் சிக்கி இருக்கீங்க தானே, அந்த விபத்துல சிக்கி அந்த பின்னாடி இருந்த குழந்தைக்கு எதனா ஆகிருந்தா ஃபர்ஸ்ட் வெளியில போற வர இடத்துக்குலாம் கேஷுவலா குழந்தைய மட்டும் நீங்க எதுக்கு கூப்பிட்டு போனீங்க, எங்க அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறமும் அப்படிதான் அவங்க சொன்னாங்க ஜியான் தான் என்னோட பொண்ணு வாமா போலான்னு அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்க, நீங்க ஏன் மறுபடியும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கல, கிராஸ் செக் பண்ணவே கிடையாது, எல்லா தப்பும் உங்க மேலே வச்சுட்டு குறைய மட்டும் நீங்க எங்க அப்பா அம்மா மேல சொல்லுவீங்க, அவங்க மேல உங்க கோவத்தை காமிப்பீங்க, அது எந்த வகையில நியாயம்னு கேக்குறா. அவங்க அம்மா அதுக்காக அவங்க சொன்ன பொய்யெல்லாம் உண்மை ஆகிடாதுல்ல, என்னோட இயலாமையை அவங்க யூஸ் பண்ணி என்ன ஏமாத்த தானே செஞ்சாங்க, அவங்க சொந்த பொண்ணு அமிச்சு, அப்ப அது தப்பு இல்லையான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தொலைச்சதே தப்பு தானே, நீங்க தொலைக்காம இருந்தா இது எதனா நடந்திருக்குமா, எங்க அப்பா அம்மா என்கிட்ட ஒரு வகையில பொய் சொன்னாங்கன்னா நீங்க ஒரு வகையில என்ன ஹர்ட் பண்ணதான் செஞ்சீங்க, சின்ன வயசுல என்ன தொலைச்சு விட்டு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எங்க அப்பா அம்மா மேல கோவப்படணும்னா அதுக்கான ரைட்ஸ் எனக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது, என்ன தொலைச்சிட்டு விட்டுட்டு வந்த நீங்க எல்லாம் என்ன பத்தி பேசவே கூடாது, ஏதோ அக்கறை இருக்க மாதிரி, அவங்க பண்ணதை விட பெரிய தப்பு நீங்க தான் பண்ணிருக்கீங்கன்னு தான் அவங்க அம்மாக்கு இன்னும் உரைக்க ஆரம்பிக்குது. அந்த கடத்தின பொம்பளை கூட என்ன சொல்லிருப்பானா, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க மேடம், உங்க மேலதான் தப்பு இருக்கு, நீங்க எப்படி செக் கூட பண்ணாம போவீங்க, அதுவும் டைமண்ட் போட்டிருக்க ஒரு குழந்தைய காருக்குள்ள எப்படி வச்சுட்டு போவீங்க, அதனாலதான் இவ்வளவும் நடந்துச்சுன்னு அவ அவளோட பிளாஷ்பேக்க சொல்றா. அந்த குழந்தை தலையில இருக்க அந்த டைமண்ட் கிளிப்ப அந்த பொம்பளை பாத்துட்டா, அதை கரெக்ட்னு ட்ரை பண்றப்ப கரெக்டா குழந்தை வர கண்ணு முழிச்சிச்சு, அது எங்க இந்த கத்தி காட்டி கொடுத்துருமோ தான் இவங்களோட வண்டிக்கு கூட்டு போயிட்டு அந்த கிளிப் எடுத்துட்டு மறுபடியும் எடுத்துட்டு வந்து விழலான்னு வரும்போது அவங்க அம்மா எதிரில தான் வராங்க, ஆனாலும் இந்த லேடிய பார்த்தும் பார்க்காத மாதிரி அவ்வளவு ஸ்பீடா அங்க இருந்து எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுங்களுக்கும் வேற வழி தெரியாம அந்த குழந்தைய நடு தெருவுல தவிக்க விட்டு ஓடிடுச்சுங்க. அவங்க அம்மா பேச முடியாம இப்ப வாய் அடைச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க அப்பா என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு சொன்ன அத்தனையும் உண்மைதானே, இதுக்கு மேல இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுற, அவங்க அப்பா அம்மாவை நான் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவங்க அப்ப அந்த பொம்பளை என்ன ஏமாத்தினதுக்கு அப்படியே மன்னிச்சு விட்டுலான்னு சொல்ல வரீங்களா, ஒரு சிறுவனோட பேச்சு கேட்டுல என்னால ஆட முடியாதுங்கிறாங்க. இவரு ஆடாத மாத்தி மாத்தி சண்டை போட்டுன்னு உட்கார்ந்துருக்கலாம், மறுபடியும் அந்த குழந்தைய இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணு, அவ ஓடி போட்டோம்.
நடக்கணும், அது நடக்கணும் தான் நீ ஆசைப்படுறியானதுக்கு இல்லங்க இப்போதைக்கு இதை பத்தி எதுவுமே நான் பேச ரெடியா இல்ல, நான் எங்க அப்பாவை போய் ஊர்ல பாத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவரு உங்க அப்பனை போய் எதுக்கு பாக்குற, போன் பண்ணி எதுவா இருந்தாலும் சொல்லலானா இல்ல போன்ல சொன்னா அது வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு தோணுது, எதுவா இருந்தாலும் நான் நேர்லயே பேசிக்கிறேங்கிறாங்க. பேக்கரிக்காரரோ அந்த அக்காக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு யோசிச்சாரா என்ன யோசிச்சாருன்னு தெரியல, கையில பூங்கத்தோட ஆசையா அவங்க கடை வாசல்ல வருவாரு, அவங்க அந்த இடத்துல இல்ல, அந்த கவலையிலே குடிக்கலான்னு போனா அந்த இடத்துல டேபிளும் இல்ல, ஃப்ரெண்டு பையன் ஹீரோயினை யோசிச்சு குடிச்சிட்டு இருப்பான். இப்ப இவன் ஹீரோயினை லவ் பண்ண கிடையாது, ஹீரோயினை ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் ப்ரீவியஸ்லி சொல்லிருப்பா எனக்கு நீ என்னைக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா மட்டுமே போதும்னு, அதனால அவனோட நினைப்ப கம்ப்ளீட்டா அப்பயே மறந்துட்டான். இப்ப அதெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், எங்க ஜியான்னு இருக்க ஒரு ஃப்ரெண்டா நான் அவனை பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்னு. இவரை பார்த்ததுமே வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி குடிக்கலான்னு அவரையும் கூப்பிட்டுக்கிட்டான். பயங்கரமா குடிச்சிட்டவே இவர் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து டிராப் பண்றாரு. அக்காவோ நீ எதுக்கே இங்க வந்த, வெளில போன்னு தள்ளி விடுறேன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அக்கா மேல விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அவரை அடிச்சு அங்கிருந்து வெளில பத்தி விட்டாங்க. ஹீரோயின் இல்லாம எல்லாரோட வாழ்க்கையுமே ஒரு மாதிரி பிளாங்கா தான் போயிட்டு இருக்கு. ஜீசு உட்பட அவளை பத்தி யோசிக்கிறாளா இல்ல என்னன்னு தெரியல, அவளுமே கவலையா தான் இருக்கா. ஹீரோயின் அப்பா இன்னும் தெருவா தான் திரிஞ்சிட்டு கிடக்காரு. அவங்க அம்மாக்கா அங்க ஏதோ கடமைக்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேற வழியே இல்லாம. ஒரு சின்ன அவங்க அம்மா சொன்ன பொய்னால ஒட்டுமொத்த பேருமே தசை மாறி போயிட்டாங்க. அவங்க அப்பா எல்லாம் பாவம் பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு, ஒரு தலைக்காணியை கட்டிப்பிடிச்சு. போதையில பேக்கரிக்காரருக்கு ஒரு நல்ல பேக்கிங் உடன் பிளேட் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு இவன் கேரண்டி கொடுத்திருப்பான். இவரும் கேக்குறாரு ஐயோ என்னையா இன்னைக்கு இன்ச்சுன்னு ஒரு ஊருக்கு போயிட்டு எனக்கு அந்த பேக்கிங் பிளேட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு, வாங்கிட்டியானதுக்கு இல்ல நான் இனிமேதான் கிளம்ப போறேன்னு சொல்றான். இவரு எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் நீ பண்ணணும், எனக்கு கொஞ்சம் உப்பு வாங்க வேண்டியது இருக்கு, அந்த கடலுக்கு பக்கத்துல இந்த பிள்ளையோ வெறிச்சோடி உட்காந்து கிடக்கு, கொஞ்சம் அதை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வரியான்னு கேட்கவே அவனும் ஒத்துக்கிட்டான். இவகிட்டயும் வந்துட்டு பாரு உப்பு காலி ஆயிடுச்சு, அது எனக்கு ஞாபகமே இல்ல, நானும் நிறைய விஷயத்துல மறந்துட்டேன் போல, கொஞ்சம் நீ அந்த கட்டை தயாரிக்கிற தம்பி கிட்ட பேசி வச்சிருக்க, அவன் கூட போய் வாங்கிட்டு வரியா, தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணி விடுமான்னு கேட்கவே அவளும் அவன் கூட கிளம்புறா. ரெண்டு பேரும் பேசி கூட மாட்டாங்க, இப்பதான் ஏதோ கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடக்குது, ஓரளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங்கும் ரெண்டு பேருக்குள்ள கிடைச்சிருச்சு. அங்க இருந்து கிளம்பி வரப்ப இந்த கருவாடெல்லாம் விற்பாங்க, அதெல்லாம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அவன் வாங்கிட்டு இருப்பான். அப்பதான் தூரத்துல யாரோ ஒருத்தரை இவன் பாக்குறான், பார்த்தா ஹீரோயின் தான் அந்த இடத்துல இருக்கா. இவன் சரியா முகத்தை பாக்கல, ஆனா ஏதோ இவனுக்கு டவுட் ஆகி அங்க இருந்து கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் டக்குனு வண்டியை நிப்பாட்டி நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து டாக்ஸி புக் பண்ணி போயிடுங்க, எனக்கு ஒரு எமர்ஜென்சி வேலை இருக்குன்னு ரிட்டன் அங்க இருந்து கிளம்பிட்டான். இவளா அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட கொஞ்சம் வண்டியை ரிவர்ஸ் எடுங்களேன், நான் அந்த கடல் கிட்ட போகணும் அப்படின்னு அந்த இடத்த சொல்லவே அவரும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. இவன் போய் பார்த்தா உண்மையாவே ஹீரோயின் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.